நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். அதிரை எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். நான் வந்து கலைச்செல்வி மேம். கும்பகோணம் பக்கத்துல இருக்கேன். கும்பகோணத்துல இருந்து கிருஷ்ணாபுரம் உள்ள வந்தோம்னா அண்டகுடையாங்கிற ஒரு சின்ன கிராமம், அங்கதான் இருக்கேன். எனக்கு 2 பசங்க. நான் வந்து ஆர்கே ஹோம்மேடு ப்ராடக்ட்னு ஒரு சிறு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் மேம். இப்பதான் ஒரு 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ இந்த சிறு தொழில் மூலமா நீங்க என்னென்ன பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அதை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது வந்து மேம் சிறுதானியத்துல இந்த லட்டு, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் வகைகள், தொக்கு வகைகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயே பொடி வகைகள், அதாவது இந்த பிரண்டை பொடி, இந்த மாதிரி பொடி, வீட்டுக்கு தேவையான பிரண்டை பொடி, குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே கேட்கறவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். இட்லி பொடி, பிரண்டை பொடி இந்த மாதிரி எல்லாமே. ஓகே மேம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு? அது நான் முன்னாடி எனக்கு கொஞ்சம் அது மாதிரி ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும் மேம். ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. சீக்கிரம் 12th முடிச்சோன்னா மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. இப்பதான் பசங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்து ஒரு காலேஜ் அளவு போயிட்டாங்க. இப்ப ஃப்ரீயா இருக்கும்போது சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே டயத்துல எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெச்பி கம்மியாயிடுச்சு மேம். அப்ப வந்துட்டு நான் இந்த யூடியூப்ல பார்த்து சில இதெல்லாம் நான் கலந்து கொடுத்து பார்த்தேன் மேம். அது ஓகேவா இருந்துச்சு. அதுவே நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டு செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போயிட்டு கத்துக்கிட்டு கொடுத்தேன் மேம். ஹெச்பி அளவு கொஞ்சம் அதிகமானுச்சு. அதே மாதிரி இந்த பிரண்டை தொக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது வெயிட் எனக்கு கொஞ்சம் அது நல்லா கேட்டுச்சு மேம். இதனால நம்ம இதை சிறு தொழிலா எடுத்து பண்ணினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் மேம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து நிறைய பொருட்கள் தயாரிச்சு நீங்க விற்பனை பண்றீங்க. ஸோ இவ்வளோ பொருட்கள் செய்றீங்களா? மொத்தமா எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கும்? ஸோ எல்லாத்தையுமே எங்க கத்துக்கிட்டீங்க மொத்தமாவே? மொத்தமா நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது மேம், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. கொஞ்சம் ஃபேமிலியை பாக்குறதுனால கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியே இருந்துட்டேன். ஆன்லைன்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் மேம். அதுல மதுரையில இருந்து ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க மேம். அது செய்யும் போது நீங்க உங்களால முடியும், அவங்க மோட்டிவேஷன் நல்லா பண்ணுவாங்க மேம். அது மாதிரி செய்யுங்க, வீட்டுக்கு செய்யறத இன்னும் கொஞ்சம் கூட செய்யுங்க, உங்களால முடியும்னு சொல்லுவாங்க. அதே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சுதான் மேம் இப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சேன் மேம். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிள்ளையார்பட்டி அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க மேம். அது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இப்ப அதுல போய் ப்ராப்பரா எல்லா ட்ரைனிங்கும் நேரடியா கத்துக்கிட்டேன் மேம். தொக்கு வகைகள், அப்புறம் மில்லட்ஸ் இது எல்லாமே. இப்ப நாளைக்கு கூட ஒரு ட்ரைனிங்காக போறேன் மேம். நல்லா அவங்க சப்போர்ட் பண்றாங்க மேம். நேரடியா கத்துக்கிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு இப்ப ப்ராப்பரா இறங்கி எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பேர் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ நீங்க தயாரிக்கிற இந்த தொக்கு, ஊறுகாய் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருப்பீங்களா? எவ்வளவு நாள் கெட்டு போகாம இருக்கும்? இப்ப மேம் வந்து நான் ஹோம்மேடா செய்யறதுனால எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கலக்கறது இல்ல மேம். என்னோட தொக்கு வந்து 3 month இருக்கும் மேம். மில்லட்ஸ்ல இந்த லட்டு இதெல்லாம் வந்து 1 month நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாமே தொக்கு வகைகள் வந்து சுத்த செக்கு நல்லெண்ணெய் தான் போடுறேன். அது மாதிரி மிளகாய் தூள்லாம் வந்து வீட்டுல வாங்கி மிளகாய் காய வச்சு அரைச்சி பியூரா நல்ல தரமா பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதனால கேரண்டி கொடுக்க முடியும். அது மாதிரி உருண்டை வகைகளுக்கு வந்து பியூர் நெய் தான் கலக்குறேன், நாட்டு சர்க்கரை இதுதான். அதனால தொக்கு வகைகளுக்கு 3 month இருக்கலாம். மில்லட்ஸ் உருண்டைக்கு வந்து 1 month இருக்கு மேம். அதே மாதிரி ஸ்நாக்ஸும் செய்யறேன் மேம். காரசேவு இதெல்லாமே ஒரு 20 நாள் வரைக்குமே அதே அந்த டேஸ்டோட இருக்கு மேம். சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு சுயதொழில் முனைவோர் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்கவுங்களுடைய சுயதொழிலுக்குன்னு சொல்லி ஏதாவது புதுசா ஒரு தனித்தன்மை வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தொழில ஒரு தனித்துவம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? என்னோட இதுல வந்து மேம் இப்ப வந்து இங்க நிறைய அதிகமா எல்லாரும் பக்கத்துல தெரிஞ்சவங்க எல்லாரும் விரும்பி கேட்டு அந்த சின்ன வெங்காயம் தொக்கு ரொம்ப விரும்பி கேட்பாங்க மேம். அதே மாதிரி ராகி லட்டு, ராகி உருண்டைன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் அதிகமா இந்த சின்ன வெங்காய தொக்கு நல்லா இருக்கு, எப்படி செய்றீங்க அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த ராகி உருண்டை, கம்பு உருண்டை இதெல்லாம் சாப்பிடுறாங்க மேம். பெஸ்ட்ன்னு பார்த்தா பிரண்டை தொக்கு, ஆனியன் தொக்கும், ராகி உருண்டையும் மேம். ஓகே மேம். இதெல்லாம் வந்து இப்போ வெங்காய தொக்கு அப்படிங்கிறது
அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதை நிறைய வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஸோ இப்போ நீங்க செய்யற இந்த ப்ராடக்ட்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு பிரண்டை பொடி பிடிக்கும் மேம். அது வந்து நான் ரெகுலரா செஞ்சு எங்க வீட்ல டப்பால போட்டு வச்சிருவேன். இப்போ இவ்வளோ பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? ஸோ நிறைய நீங்க ப்ராடக்ட்லாம் செய்யணும். இதற்கான மூலப்பொருட்கள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது? கும்பகோணத்துல ஹோல்சேலா வாங்கிப்பேன் மேம். எண்ணெய் இதெல்லாம் செக்குலயே வாங்கிப்பேன். மத்தபடி இந்த பிரண்டை இந்த இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்திலேயே போட்டிருக்கேன் மேம் நானு. கீரை வகைகள் இதெல்லாமே தொக்கு செய்யறதுக்காக போட்டிருக்கேன் மேம் இப்ப. சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய தொழிலுக்கான ப்ராடக்ட்ஸை நீங்களே வந்து உற்பத்தியும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா மேம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலுமே எடுத்த உடனே வந்து நம்ம ரொம்ப பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். சின்ன அளவில் தான் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்போம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முதலீடு ஃபர்ஸ்ட் தேவைப்பட்டுச்சு? இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு? அது வந்து மேம் நான் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் சேர்றதுக்கே எங்கிட்ட பைசா ஃபர்ஸ்ட் இல்ல மேம். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரி மேடம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு திருப்தியா இருந்தா பண்ணுங்க அப்படின்னாங்க மேம். ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்காக நான் ஒரு 1000 கட்டி சேர்ந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மேம். அதுக்கப்புறம் 2000 போட்டு தான் ஆரம்பிச்சேன் மேம். 2000ல போட்டு இப்ப அதுலயே திரும்ப திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் மேம். இப்போதைக்கு எனக்கு குடும்ப செலவை சமாளிச்சு போயிட்டு கையில மிஞ்சுற அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு வருமானம். சூப்பர் மேம். இப்போ எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதுல ஒரு சவால் அப்படின்னாலே எல்லாருமே மார்க்கெட்டிங்கை தான் சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஒரு பொருள் வந்து மேம் நம்ம செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான மார்க்கெட்டிங் தானாவே தேடி வருது மேம். அது எங்க மேம் சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்க செய்யுங்க, செஞ்சா அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா வரும்னு. அந்த மாதிரி நான் செஞ்சிருவேன் மேம். எதுவா இருந்தாலும் செஞ்சிருவேன். செய்யாமே நம்ம போகலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. செஞ்சுட்டு நானா அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருக்காங்க மேடம். இந்த டிஎன்பிக்கு எல்லாம் போறதுனால அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லும் போது அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் சின்ன டப்பா 50 கிராம் வாங்குவாங்க மேம். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 100 கிராம் இந்த மாதிரி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சதுதான் மேம். இந்த மாதிரி நிறைய ஆனா செஞ்சுட்டா கண்டிப்பா அந்த பொருள் விற்பனை நம்மளோட டேஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது மேம். அது மாதிரி மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையா எனக்கு தெரியல மேம். இது வரைக்கும் தெரியல. என்னால ஆர்டர் தான் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போதைக்கு நான் ஒரே ஒரு ஆளு மட்டும் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஆர்டர் நிறையவே இருக்கு மேம். இன்னும் நிறையவும் கேட்டிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேம் செய்யணும். சூப்பர் மேம். ஸோ நிறைய வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் அல்லது சுய தொழிலாக இருக்கட்டும் செய்கிறது எல்லாமே சாதாரணம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்ப ஆரம்பிச்சே ஒரு 5-6 மந்த் தான் ஆகுது மேம். பெருமையான்னு சொல்லுனா என்ன காயத்ரி மேம் சொன்னாங்க ஆதிரே எஃப்எம்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்த தருணம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழந்தை வந்துட்டு என்னோட லட்டை வந்து விரும்பி ரொம்ப சாப்பிடும் மேம். அது பிடிக்கும். அதே மாதிரி இந்த பிரண்டை தொக்கெல்லாம் சாப்பிடவே அழுவாலாம். எனக்கு வந்து கருப்பு கலர் அந்த இது போட்டு சாதத்துல பிசைஞ்சு வைமா அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு அவங்க அம்மா வந்து சொல்லும் போது அது எனக்கு உண்மையிலேயே அந்த இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். நம்மளோட பொருளை ஒரு குழந்தை கூட விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது மேம். சூப்பர் மேம். ஸோ எல்லா தொழிலையுமே வந்து பெருமையாக உணரக்கூடிய தருணங்களும் இருக்கும், நிறைய கஷ்டங்களையும் நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே கடந்து தான் வரணும் இல்லையா? ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாலேயுமே நான் வந்து ரொம்ப சவால்கள் சந்திச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல மேம், ஃபர்ஸ்ட்டுமே சவாலா தான் நினைச்சேன் மேம். எங்க நம்ம வந்து எப்படி கத்துட்டு எப்படி இறங்க போறோம், என்ன எப்படி பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா எங்க ஈஸ்வரி மேம் சொல்லுவாங்க, ஒரு படி எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் ஒரு புள்ளி வைங்க, அடுத்த கட்டத்துக்கு அதுவே உங்களை கொண்டுட்டு போகும்னு. அது 100க்கு 100 உண்மைதான் மேம். அந்த மாதிரி நான் கொஞ்சம் தான் இறங்கி செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா அடுத்தது வந்துகிட்டே வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கு மேம். அதே மாதிரி எதுவுமே எல்லாமே சவால் தான் மேம். கொஞ்சம் சமாளிச்சுதான் வரா மாதிரி இருக்குது. இப்ப திடீர்னு ஒரு 5 கிலோ செஞ்சுட்டேன் மேம். அதுல வேற பொருள் கலந்ததுனால அது உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. சரி நீங்க வேற மார்க்கெட்டிங் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. எடுத்துட்டு வந்து நான் என்னோட கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இப்ப ஒரு 2 நாள்ல அது முடிச்சிட்டு மேம். 5 கிலோவும் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் இன்னும் 2 கிலோ கேட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே எனக்கு சவாலா இருந்துச்சு மேம். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து செஞ்சேன். அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாதிரி, அதாவது அதுல ஒரு பொருள் வேண்டாம் அப்படின்னதுனால அது வேற மாதிரி கொடுக்குற மாதிரி அது ஒரு சவாலா இருந்துச்சு. ஆனா அந்த 2 நாள்ல அது சேல்ஸும் ஆயிடுச்சு மேம். அது உண்மையிலே என்னால மறக்க முடியாத ஒரு அனுபவம் மேம். ஓகே மேம். இப்போ ஆரம்பத்திலேயே உங்களுடைய இந்த தொழிலுக்கு வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு? நல்லாதான் மேம் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் கொடுங்க, நாங்க சாப்பிட்டு பாக்குறோம், நல்லா இருந்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க மேம். பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஓகே மேம். என்னதான் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இப்போ குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ ஒரு சுயதொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அந்த சப்போர்ட் இப்போ வரையும் எப்படி இருக்கு மேம்?
ஃபேமிலிலன்னா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் மேம். ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, உனக்கு எது கரெக்ட்னு இருக்கோ அது கரெக்டா இருந்தா நீ சி அப்படின்ட்டு ஹஸ்பண்டோட சப்போர்ட்டிவ் முழுமையா இருக்கு மேம். அதே மாதிரி பசங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஃபர்ஸ்ட் நான் 3 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் என்னால இந்த அளவுக்கு வர முடியுது மேம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு உணவு சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ ஃபேமிலிக்குன்னு நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும், ஒர்க்குக்குன்னு நீங்கள் டைம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். இப்படி வந்து ரெண்டுமே மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட நிலையில் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்படி ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க, சமாளிக்கிறீங்க? இல்ல மேம், நான் வந்து ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கு தான் மேடம் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் குடும்பத்தை கரெக்டா இருந்தாதான் நம்ம அடுத்தது போயிட்டே இருக்க முடியும் மேம். அதனால குடும்பத்துக்கு தேவையானதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவேன் மேம். எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு எல்லாமே செஞ்சிருவேன். அடுத்தது அவங்கள காலைல எல்லா வேலையும் முடிச்சு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் நான் என்னோட ஒர்க், ஆனா டயத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் மேம். நான் கரெக்டா அந்த டைம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி பண்ணிடுவேன் மேடம். அதனால ஒன்றும் பெருசா தெரியல மேடம். சூப்பர் மேம். இப்போ வந்து சுய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிச்சயமா இருக்கும். இப்போ ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் நானும் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச சுயதொழில் ஏதாவது இறங்கணும் மேம். இறங்கி நம்ம அவங்க பண்ணும்போது தான் அதுல உள்ளதெல்லாம் தெரிய வரும், ஒரு தெளிவு கிடைக்கும் மேம். கண்டிப்பா நான் இதுவே பயந்தேன் மேம், எப்படி செய்ய போறோம் என்னன்னு. ஆனா இறங்கும் போது என்னால வந்து இப்ப இத்தனை ப்ராடக்ட் செய்ய முடியுதுன்னு நம்புறேன் நானு. இது இல்லாம இதோட இன்னும் அடிஷனலா என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனையும் நமக்குள்ள வருது மேம். இதெல்லாம் நம்மளால முடியும், கண்டிப்பா சாதிக்க முடியும். ஆனா இதுக்கான இன்கமும் வந்துட்டே இருக்கு மேம். பெருசா ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை. அதனால எல்லாருமே தைரியமா இறங்கி கரெக்டா பண்ணலாம் மேம். நம்மளால முடிஞ்சது நல்லதை கொடுத்தோம்னா நல்லதானே மேடம். அதனால நல்லா தைரியமா இறங்கி பண்ணலாம். எந்த பெண்களால இருந்தாலும் சரி கரெக்டா பண்ணாங்கன்னா எல்லாம் நல்லா வரும் மேம். நிச்சயமா மேம். இப்போ வந்து உங்களுடைய பயணம் சார்ந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்தும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக பெண்களுக்கு நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம வந்துட்டு உமனா இருந்துட்டு வீட்லயே முடங்கிடக்கூடாது மேம். எல்லா பெண்களுக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. அவங்களால முடிஞ்சதை குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம குடும்பத்துக்கு நம்மளே பண்ணிக்கிட்டோம்னா பிற்காலத்துல கொஞ்சம் உதவியா இருக்கும், ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கும் மேம். அதே நேரத்துல நம்ம ஃபேமிலிக்கும் நல்ல ஃபுட்டை கொடுத்தா மாதிரியும் இருக்கும் மேம். இப்ப என் பசங்கள்லாம் பிரண்டெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது மேம். இப்ப நான் செய்யும் போது பிரண்டை தொக்கு, பிரண்டை பொடி, அதே மாதிரி இந்த மில்லட்ஸ், நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளில வாங்குறதே இல்லை மேம். எல்லாமே இது நான் செய்யறதே தான் பசங்களுக்கு கொடுக்கறது. அதனால இது மாதிரியும் நல்லா இருக்கு மேம். இந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் உடம்புல சேருது, நெய், இந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும் மேம். அது மாதிரி வெளியில கொடுத்தா நமக்கு அதுவும் திருப்தியா இருக்கும் மேம், எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது. அதனால எல்லா பெண்களும் நல்ல ஒரு சிறு தொழிலை தேர்ந்தெடுத்து நல்லபடியா பண்ணலாம் மேம். பண்ணுனா கண்டிப்பா இறங்குனாங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி தேடி வரும் மேம். வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேடம். அதை நம்ம சரியா பயன்படுத்தி சரியான வழியில போனோம்னா கண்டிப்பா முன்னேறலாம் மேம். நான் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளிதான் மேம். நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா இன்னும் வருவேன்ட்டு நம்புறேன் மேம். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அதிரை எஃப்எம்க்கு முதல்ல நன்றி மேம். நான் வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். காயத்ரி மேடம் சொன்னதுனால எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நான் இன்னும் மேல மேல செஞ்சு பெரிய அளவுல வருவேன் மேம். கண்டிப்பா வந்து அதிரை எஃப்எம்ல மறுபடியும் பேட்டி கொடுப்பேன். நேயர்களுக்கு வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் வேணும்னா என்னோட நம்பர் சொல்றேன் மேம். என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு என்னோட ப்ராடக்ட் தருவேன் மேம். எதுவா இருந்தாலும். ஓகே மேம். உங்களோட நம்பர் அப்படியே சொல்லிருங்க. இதுல 7373174820 கலைச்செல்வி மேம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.